வனத்துறை தொடர்பான பணிகளில் 100% இடஒதுக்கீடு கோரி மேட்டுப்பாளையத்தில் தொடர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள மாணவ மாணவிகளில் 10 பேர் மயக்கமடைந்தனர். மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கும் மற்ற மாணவர்களின் உடல்நிலையும் மோசமாகி வருவதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பல்வேறு அரசியல் கட்சியினரும் மருத்துவமனைக்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகளை சந்தித்து உடல்நலம் விசாரித்து வருகின்றனர். முன்னதாக வனக்கல்லூரி மாணவ பிரதிநிதிகளுடன் சென்னையில் வனத்துறை அமைச்சர் மற்றும் வேளாண் துறை அமைச்சர் ஆகியோர் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது கடந்த 2010ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அரசாணையின்படி வனசரகர் பணியிடங்களில் 100% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும், ஆனால் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள 181 வனவியர் பணியிடங்களுக்கான தேர்வை ரத்து செய்ய முடியாது என்றும் மாணவ பிரதிநிதியிடம் கூறப்பட்டது. இதனை மாணவர்கள் ஏற்க மறுத்ததால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. வனத்துறை தொடர்பான பணிகளில் 100% இடஒதுக்கீடு கோரி வனக்கல்லூரி மாணவர்கள் கடந்த 24 நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். வனவர் பணி தேர்வுக்கான நுழைவுச் சீட்டுகளை வழங்கும் பணியை கண்டித்து காலவரையற்ற உண்ணாவிரதமும் மேற்கொண்டுள்ளனர். எங்களோட முதல் கோரிக்கையான வனவர் பணியில் இடஒதுக்கீடு அப்படின்றது நிராகரிக்கப்பட்டுருச்சு உயர் அதிகாரிகளால். ஆனால் இரண்டாவது கோரிக்கையான வனச்சரகர் பணியிடத்தில் 100% இடஒதுக்கீடு அப்படின்றத ஏற்றுக்கிட்டாங்க. அதற்கான அரசாணையை விரைவில் பிறப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த முடிவு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத நாங்கள் இன்றைக்கி நைட்டு கிளம்பி மேட்டுப்பாளையம் காலேஜ் ஃபாரஸ்ட் காலேஜுக்கு போய் எங்களோட கொலீக்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நாளைக்கு காலையில் நாங்கள் சொல்லுவோம்.